ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி ப்ராஃபிட்ஸ். ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கும் இல்லை புதுசாக இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு கம்பெனியோட ஷேரில் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குதுங்கிறத பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நல்ல கம்பெனியோட ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப லாங் டேர்முக்கு அப்புறம் ப்ரைஸ் அப்ரிஷியேஷன் ஆகி செல் பண்ணுறதுனால நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரயில் விகாஸ் நிகம் கம்பெனியோட பாஸ்ட் 5 இயர்ஸ் சார்ட்டை காட்டுறேன், நீங்களே பாருங்கள். 2019 20 ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஆர்விஎன்எல்லோட ப்ரைஸு இப்போது கரண்ட்டாக 600 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்படி லாங் டேர்முக்கு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நான் சொன்னது கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுனால மட்டும்தான் ப்ராஃபிட்டான்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை. கம்பெனி தன்னோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அடிஷ்னலாக டிவிடெண்ட்டு, போனஸு, ரைட் இஷ்யூ, ஸ்டாக் ஸ்பிளிட்டெல்லாம் கொடுக்கறதுனால இன்வெஸ்டருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கிதுன்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு, டிவிடெண்ட்னா என்னென்னா, ஒரு கம்பெனி ப்ராஃபிட்டபுளாக ரன் ஆகிறப்ப அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸுக்கு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டை குவார்ட்லியோ இல்லை இயர்லி பேசிஸ்லையோ பிரித்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் டிவிடெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கம்பெனி கூட லாஸ்ட் 4 இயர்ஸாக இயர்லி 1 டைம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. கடைசியாக பர் ஷேருக்கு 13.70 ரூபா ஃபைனல் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. இதனால் இன்வெஸ்டருக்கு இன்வெஸ்ட் பண்ண மாதிரியும் ஆச்சு, அடிஷ்னலாக இன்கம்மை ஜென்ரேட் பண்ண மாதிரியும் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு போனஸ்ன்ற வேர்டை வச்சே ஈஸியாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் சொல்கிறேன், இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு போனஸை பணமாக கொடுக்காம 1:1, 1:2ன்னு இந்த மாதிரியான ரேஷியோவில் ஷேராக கொடுப்பாங்க. அது எப்படின்னா, ரீசன்ட் டைமில் ஆயில் இண்டியா கம்பெனி 1:2ன்னு போனஸை இஷ்யூ பண்ணாங்க. நீங்கள் 2 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா ஃப்ரீயாக 1 ஷேர் கிடச்சிருக்கும். இதை தான் போனஸ்ன்னு சொல்கிறோம். போனஸ் தராங்க சரி, ஆனால் எதுக்கு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? மார்க்கெட்டில் கம்பெனியோட ரெப்புடேஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்காகவும் லிக்விடிட்டி அதிகப்படுத்துறதுக்காகவும் தான் போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. அடுத்ததாக ரைட் இஷ்யூ. ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோன்னே வச்சுக்கோங்க. அந்த கம்பெனி எதுக்காக ரைட் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா, பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காகவும் டெப்ட் ஃப்ரீக்காக இமீடியட்டாக ஃபண்டை ரைஸ் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த ரைட் இஷ்யூவை பயன்படுத்துவாங்க. இப்போது ஒரு கம்பெனியோட ஷேரை ஹோல்ட் பண்ணியிருக்கோன்னா அந்த கம்பெனி தன்னோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும் மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாக புதுசாக ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. இதை தான் ரைட் இஷ்யூன்னு சொல்கிறோம். கரண்ட்டாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச டாடா கன்சூமர் ப்ராடக்ட் கம்பெனி 1:26 ரேஷியோவில் 817 ரூபான்னு ரைட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. உங்ககிட்ட 26 ஷேர்ஸ் இருக்குன்னா மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாக ஆஃபர் ப்ரைஸில் 817 ரூபாய்க்கு ஒரு ஷேரை வாங்கிக்க முடியும். இதனால் 1250 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஷேர் வேல்யூ 817 ரூபாய்க்கு கம்மியான விலையில் ரைட் இஷ்யூ மூலமாக இன்வெஸ்டர்ஸால் ஷேர்ஸை வாங்கிக்க முடியும். இப்போது ரைட் இஷ்யூனா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஸ்டாக் ஸ்ப்ளிட். பொதுவாக ஒரு கம்பெனி 1:2, 1:5 இந்த மாதிரியான ரேஷியோவில் ஸ்டாக்கை ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கனரா பேங்க் கம்பெனி இப்போது ரீசெண்டாக 1:5ன்னு ரேஷியோவில் ஸ்டாக்கை ஸ்ப்ளிட் பண்ணாங்க. அப்போது ஒரு ஷேர் வச்சுருந்தா அது ஸ்ப்ளிட் ஆகி 5 ஷேராக மாறியிருக்கும். இதனால் கம்பெனிக்கு என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மார்க்கெட் வேல்யூவை குறைச்சி லிக்விடிட்டி அதிகமாக்குறதுனால ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கங்கிற நோக்கத்தில் தான் இந்த ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ப்ரைஸ் அப்ரிஷியேஷன், டிவிடெண்ட்டு, போனஸு, ரைட் இஷ்யூ, ஸ்டாக் ஸ்ப்ளிட்னால் என்ன, இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்டுங்கிறது தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய வி ப்ராஃபிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.